பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த விசேஷித்த ஜெப நாட்களில் தேவனுடைய செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக ஏசாயா 55:11 கொடுத்திருக்கிறார். ஆகையால் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், தேவனுடைய வார்த்தை அது அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது வெறுமனே திரும்பாது. எதற்காக தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டதோ அதை அது நிறைவேற்றி முடிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகையால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறது. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறது. நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வை உண்டு பண்ணுகிறது. நாம் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை செய்கிற கிரியைகளாய் இருக்கிறது. ஆகையால் இந்த நாளில் தேவன் நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாய் இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும்படியாக, அதை நமக்கு ஞாபகப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஒருவேளை ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், காலதாமதமாகுதே, இன்னும் நடக்கலையே, இது நடக்குமா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு இந்த வார்த்தை அதை உறுதிப்படுத்துகிறது. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். தேவன் அனுப்பின வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். ஆகையால் இந்த தேவனுடைய வார்த்தை அது அனுப்பப்படும் பொழுது என்னென்ன கிரியைகளை மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிறது என்று சொல்லி சில காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது சங்கீதம் 107:20 நாம் வாசிக்க கேட்போம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். அந்த இடத்துல பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை செய்யக்கூடிய கிரியை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் குணப்படுத்துகிறார், வியாதியிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார், சரீரத்தின் பாடுகளிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார், அவர்களை தப்பு வைக்கிறார், அவருடைய சூழ்நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். இப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு நேராய் வரும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியங்கள் அகன்று போகிறது. அந்த மனுஷனை பாடாய்ப்படுத்தி கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் அவைகள் வெளியேறுகிறது. பலவீனம், வியாதி, இதனால் எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டங்கள், எத்தனை விதமான வியாதிகள், எத்தனை விதமான வலிகள், எத்தனை விதமான நோய்களை நாம் பார்த்து வருகிறோம். மருந்துனால் க்யூர் பண்ணக்கூடிய வியாதிகள் இருக்குது. அதே நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டே இல்லாத வியாதிகளும் இருக்குது. எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது சரியாக போகாத அப்படிப்பட்ட பலவீனங்களும் இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக அவைகள் அந்த மனிதனை விட்டு அது வெளியே போயே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ளும்போது, தேவன் அந்த வார்த்தையை அனுப்பும் பொழுது, தேவன் சுகப்படுத்தத்தக்கதாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அந்த மனிதனுக்கு நேராக அனுப்பும் பொழுது அந்த மனிதன் சுகம் பெற்றே ஆக வேண்டும். அந்த மனிதனுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கவே முடியாது, வியாதி இருக்கவே முடியாது, பிரச்சனை இருக்கவே முடியாது. அந்த மனிதன் விடுவிக்கப்படுவான், அந்த மனிதன் காப்பாற்றப்படுகிறான், அந்த மனிதனுடைய வியாதிகளிலிருந்து அவன் விடுதலையை பெற்றுக்கொள்கிறான். அப்போ தேவனுடைய வார்த்தை ஒன்று போதுமானதாக இருக்கிறது. எவ்வளோ ட்ரீட்மெண்ட், எவ்வளோ டாக்டர்ஸ், எவ்வளோ சர்ஜரிஸ், எதெல்லாம் கடந்து ஒரு மனிதன் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அந்த மனிதனுக்கு நேராய் கடந்து வரும் பொழுது அந்த மனிதன் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். இது நிச்சயமாய் நடக்கிற காரியமாய் இருக்கிறது. நம் வேதத்தில் பார்க்குறோம், அநேகரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மத்தேயு 8 நம்ம பார்க்குறோம், அவரிடத்துல வந்த எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்தினார். அப்போ
தேவனால் சுகப்படுத்தக்கூடாத வியாதி என்று எதுவுமே கிடையாது. எல்லா வியாதிகளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக அவைகள் அந்த மனிதனை விட்டு அது வெளியே போயே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக அவைகள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆகையால் நாம் பார்க்கிறோம், எசேக்கியா அவருடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய வார்த்தை எப்படி அவருக்கு சுகத்தை கொடுத்தது என்று சொல்லி நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா 38 அதிகாரம் 4, 5 மற்றும் 9 நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி எசேக்கியா ராஜாவை பற்றி கொண்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி, உன்னுடைய நாட்கள் முடிந்து போயிற்று என்று சொல்லி அந்த வார்த்தையை அனுப்பின பொழுது மனம் கசந்து அழுது அந்த இடத்துல தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போ அங்கே அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் மனம் இறங்கி இன்னொரு வார்த்தையை அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக அனுப்புகிறார். இன்னும் 15 ஆண்டுகளை நான் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை அந்த ராஜாவுக்கு நேராக வந்த பொழுது நாம் 9 நம்ம பார்க்குறோம், அவர் அந்த வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார். அந்த பலவீனம் அந்த ராஜாவை மேற்கொள்ளவில்லை. தேவனுடைய வார்த்தை அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், தேவன் அனுப்பின அந்த ஒரே வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து அந்த ராஜாவை மீட்டு எடுத்தது, சுகத்தை கொடுத்தது. தேவனுடைய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அது சரீரத்தில் சுகத்தை உண்டு பண்ணுகிறது, ஜீவனை கொடுக்கிறது, சூழ்நிலைகளை மாற்றுகிறது. அவ்வளவுதான், தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து போயிற்று என்ற சூழ்நிலையில் இருந்த அந்த ராஜாவுக்கு தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டபடியினால் அவர் இன்னும் 15 ஆண்டுகள் அவர் நீடித்து வாழத்தக்கதாக அந்த ஆசீர்வாதத்தை அந்த ராஜா பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய வார்த்தை கடந்து வரும் என்றால் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி பலவீனத்தோடு, வியாதியோடு, வலியோடு, இல்லை ஒரு மரண தருவாயில் போராடி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் உங்களுக்கு நேராய் வெளிப்படுகிறது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகி விட்டீர்கள் என்று தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஒரே ஒரு வாக்குத்தத்தம் போதும், உங்களுடைய சூழ்நிலையை அது மாற்றி அமைக்கும், உங்கள் பிரச்சனையை அது மாற்றி அமைக்கும், உங்களுடைய பலவீனத்தை அது மாற்றி அமைக்கும், உங்களுடைய வியாதியிலிருந்து அது உங்களுக்கு விடுதலையை நிச்சயமாய் கொடுக்கும். ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். ஆண்டவரே, எனக்காக நீங்கள் என்ன வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்க, என்ன வார்த்தை எனக்கு கொடுக்குறீங்க, இந்த சூழ்நிலையில் நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே, இப்படி நான் தவித்து கொண்டு இருக்கிறேனே, எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் அனுப்பப்படும். தேவன் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் பல விதங்களில் பேசுகிற தேவன். உங்களிடத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாய் பேசுவார். அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைத்தவுடன் அதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், அதை நீங்கள் விசுவாசியுங்கள், அதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், சத்ருவை எதிர்த்து நில்லுங்கள். தேவன் அந்த பலனை இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு கொடுப்பார். சத்ருவை எதிர்த்து நின்று ஜெயிக்கத்தக்கதான திராணி இந்த வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்றால் அதை நீங்கள் பற்றி கொண்டு உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கத்தக்கதான வல்லமையை அந்த வார்த்தையிலிருந்து தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அதிலிருந்து அந்த வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்கிற அந்த வல்லமையினால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் சூழ்நிலையை கடந்து வருவீர்கள். உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய்
மாறும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பேதுருடைய மாமியாரங்க ஜுரத்தினால கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தன்னுடைய வார்த்தையினால் அந்த ஜுரம் நீங்கும்படியாக கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தை, அந்த வல்லமை நிறைந்த வார்த்தை அந்த ஜுரத்துக்கு எதிராய் வந்த பொழுது அடுத்த நிமிஷமே நம்ம பார்க்குறோம், அவள் ஜுரம் நீங்கி அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அதிகாரம் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த அதிகாரம் நிறைந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நேராய் வரும் பொழுது அது நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. எப்பேற்பட்ட ஜுரமாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தை இருக்கிற வல்லமை நமக்கு நேராய் வரும் பொழுது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த அதிகாரத்தை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஜுரத்தை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தும் பொழுது அது வெளியே போயே ஆக வேண்டும். தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை நம்ம பயன்படுத்தும் போது அந்த வியாதிகள் நமக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். உங்களுக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்குதா, வலி இருக்குதா, நீங்களே கட்டளை கொடுங்க. தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் அந்த வியாதியை என்னை விட்டு வெளியே போ, ஜுரமே என்னை விட்டு வெளியே போ, தலைவலியை என்னை விட்டு வெளியே போ, அப்படி நீங்கள் கட்டளை கொடுங்க. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் வசனத்தில் தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர் அதை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தின பொழுது அந்த ஜுரம் நீங்கி போனது. தேவன் கட்டளையிட்ட பொழுது ஜுரம் அந்த பேதுருடைய மாமியாருடைய சரீரத்திலேருந்து வெளியே போனது. அதே போல் நாமும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கும் பொழுது அவைகள் நிச்சயமாய் கீழ்ப்படியும். அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், பலவிதமான வியாதிகளோடு பாதிக்கப்பட்டவர்கள் வந்தார்கள், விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். பல வேதனைகள் இல்லை, ஒருத்தருக்கே பல வேதனை கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமையான வார்த்தை நம்மை விடுவிக்கும். அது மாத்திரமல்ல, அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள் அநேகரை அழைத்து வந்தார்கள். அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளுக்கும் கட்டளை கொடுத்தார். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த கட்டளையின் நிமித்தமாக அவைகள் அந்த மனிதர்களை விட்டு அது வெளியேறியது. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆகையால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், இருளின் ஆதிக்கங்களாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக அவைகள் நிற்கவே முடியாது. தேவனுடைய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாக இருக்கிறது, பலனாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது. ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து போகிறதுக்கு முன்பாகவே தேவன் அவர் பிரச்சனைகளை அறிந்து நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்தத்தக்கதான வார்த்தைகளை நம்மோடு அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது, பயந்து போய் இருக்கும்போது, குழப்பத்தில் இருக்கும்போது நமக்கு ஏற்ற வார்த்தையை தேவன் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. நம் சூழ்நிலையை கடந்து வர அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது, தாவீது தேவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். அப்போ சகோதரருக்கு முன்பாக தேவன் அவரை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் அங்கே சவுலினால் அநேக
நாட்கள் துரத்தி அடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் கூட தாவீதால் நிலைத்து நிற்க முடிஞ்சிச்சு. எவ்வளவோ நெருக்கம், எவ்வளவோ போராட்டங்கள், உயிருக்காக பயந்து எங்கெங்கேயோ ஓடி ஒளிந்த அந்த நாட்கள். ஆனாலும் அந்த கடினமான பாதையை கடந்து தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் தேவன் ஏற்கனவே அந்த அபிஷேகத்தை கொடுத்திருந்தபடினால், அந்த வார்த்தையை கொடுத்திருந்தபடினால், அந்த வார்த்தையை தாவீது பிடித்து கொண்டபடினால் எவ்வளவோ சூழ்நிலை வந்த பொழுதும் அவர் மனமடியவாகவில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக செய்வார். இவ்வளோ நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் இதை நான் கடந்து வருவேன் என்கிற நிச்சயம் தாவீதுக்குள் இருந்தது. அதே போல தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துவேன் என்று சொல்லி அவர் அந்த சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார். அந்த வார்த்தையை, அந்த வெளிப்பாடை யோசேப்பு பற்றி கொண்டார். சகோதரர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, அங்கு அடிமையாய் விற்கப்பட்ட சூழ்நிலை, போர்த்திபா வீட்டில் அந்த இடத்துல ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, தான் செய்யாத குற்றத்துக்கு அங்கே தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அங்கே ஜெயிலில் அங்கே அந்த இடத்துல ஒரு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, அநேக சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆனால் யோசேப்புக்கு அதையெல்லாம் கடந்து வர பலனாய் இருந்தது அந்த தேவனுடைய தரிசனம், தேவன் கொடுத்த அந்த சொப்பனம். அதுதான் அவரை கடந்து வர செய்தது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், இது நிச்சயமாய் நிறைவேறும், நான் ஒரு நாள் உயர்த்தப்படுவேன், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார், அவர் என் கூடவே இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டு அதை பற்றி கொண்டபடினால் எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் அதை கடந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்தரித்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது அதை நாம் சுதந்தரித்து கொள்ளத்தக்கதாக அந்த வார்த்தையே நமக்கு பலனாயிருக்கிறது. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. தாவீதை போல, யோசேப்பை போல தேவன் சொல்லியிருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி உறுதியாய் அதை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். சில வாக்குத்தத்தங்களை நாம் இப்பொழுது தியானிக்கலாம். சங்கீதம் 89 15 முதல் 17 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். இந்த இடத்துல தேவன் சில வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்குள் களி கூறத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நீதியினால் நாம் உயர்த்தப்படுகிறோம். அவர் நம்முடைய கொம்பை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நாம் இதை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி, இதற்கு மாறாக சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் உயர்வதற்கு அங்கே சூழ்நிலை இல்லாதபடிக்கு நம்ம தாழ்ந்து போவது போல சூழ்நிலை இருந்தாலும் இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி உறுதியாய் அந்த வார்த்தை நீங்கள் பற்றி கொள்ளும்போது நிச்சயமாய் தேவன் உங்கள் கொம்பை உயர்த்துவார். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அவருடைய தயவு உங்களுக்கு வெளிப்படும். அவருக்குள் களி கூறத்தக்கதாக மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையே ஒரு அழுகையின் வாழ்க்கையாக இருக்கிறது, கஷ்டத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது, துன்பத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும். தேவன் உங்களை களி கூற செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 91 நம்ம பார்ப்போம் என்றால் எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் முழுவதும் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக தேவன் பேசுகிற வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 91 நம்ம பார்க்குறோம், வேறொன்னுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்னதான் சத்ரு உங்களுக்கு விரோதமாக கண்ணிகளை வைத்தாலும், மறைவாக உங்களுக்கு எதிராய் காரியங்களை செய்தாலும் தேவன் உங்களை தப்புவிப்பார். கொள்ளை நோய்க்கு தேவன் உங்களை தப்புவிக்கிறார். இரவில் இருக்கிற பயங்கரத்துக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிக்கிறார். பகலில் பறக்கிற
அம்புக்கு, அதாவது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களாக இருந்தாலும் அவைகளிலிருந்து தேவன் உங்களை மீட்டு காக்கிறார். உங்களுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார். உங்களுடைய கால்கள் இடராதபடிக்கு உங்களை சுமந்து கொள்ளுகிறார். உங்களுடைய கால்களை பலப்படுத்தி சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதிக்கத்தக்கதான அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஜெயிக்கத்தக்கதாக, நீங்கள் மீண்டு வரத்தக்கதாக, நீங்கள் உயர்ந்த ஒரு அடைக்கலத்துக்குள்ளே கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் உங்களை வைப்பார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களை விடுவிப்பார். ஸோ அவரை நம்ம நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குகிறார். தேவன் நமக்கு நீண்ட ஆயுசை கொடுக்கிறார். ஆகையால் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் உங்களுக்கென்று பேசின அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். ஆகையால் அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. எத்தனை நபர்களுடைய வாழ்க்கையை அது மாற்றி அமைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட பொழுது எப்படி அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, எப்படி உங்கள் வாழ்க்கை மாறியது என்பதை நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீர்கள். ஆகையால் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். இந்த நேரத்தில் தேவன் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நம்ம நன்றி சொல்லலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களை சுகப்படுத்துகிறது. உம்முடைய வார்த்தை எங்களை விடுவிக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களை பாதுகாக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களை பராமரிக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களை போஷிக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களுக்காக பரிந்து பேசுகிறதுப்பா. அப்பா, நீர் எங்களுக்காக காரியங்களை செய்கிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை தப்புவிக்கிறீர் அப்பா. சத்ருவின் உடைய கண்ணிகளிலிருந்து எங்களை நீர் விடுவிக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களே அப்பா, நாங்கள் சூழ்நிலைகளை கடந்து வர எங்களுக்கு பலனாய் இருக்கிறதே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, அப்பா, பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் உம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி அப்பா அவர்களை கடந்து வர நீர் உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு பலனாய் மாறுவதாக அப்பா. உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு சுகமாய் மாறுவதாக அப்பா. உம்முடைய வார்த்தை அவர்களை விடுவிக்கட்டும், அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை அவர்களை உயர்த்தட்டும், அவருடைய கொம்பு உயர்த்தப்படட்டும் ராஜா அப்பா. அவர்களை நீர் உயர்த்துவீராக அப்பா. அவர்கள் உம்முடைய துதியை சொல்லி வரத்தக்கதாக அவர்களை சாட்சிகளாய் நீர் நிற்க வைப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். சாட்சிகளை எழும்ப செய்வீராக. அநேக அற்புதங்களை செய்வீராக. அநேகர் உம்முடைய நாமத்தில் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக, உம்மை பற்றி கொள்ளத்தக்கதாக, உம்மை உயர்த்தத்தக்கதாக, உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை இப்பொழுதே வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அப்பா கர்த்தாவே, நாங்கள் யாருக்காகலாம் ஜெபிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆத்துமாக்களை கர்த்தாவே மண்டை நாங்கள் கொள்ளை பொருளாய் அழைத்து கொண்டு வரத்தக்கதாக அப்பா நீர் கர்த்தாவே எங்களுக்கு அந்த நாமத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்துகிற எந்த இடத்திலும் அப்பா நீர் கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆத்துமாக்களை கர்த்தாவே நீர் ரட்சிப்பீராக. ஆத்துமாக்களை விடுவிப்பீராக. அவர்களுக்கு சுகம் பலன் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்பா. எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுங்க ராஜா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.